ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த செக்டாரை விட்டு நம்ம குதிச்சு குவிட் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்ளையும் பண்ணல. நிறைய பேருக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஆப்டிடியூடா. இதுக்கு எனக்கு டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. மெயின்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணாது, நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டெஸ்ட் பண்ணுவோம். டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே இன்ஸ்டால் பண்ணேன் மேம். யூடியூபும் நான் படிக்கிறதுக்காக தான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு வேலை வாங்குறேன், ஒரு பொண்ணு வேலை வாங்குறதுன்னு நான் தான். ஹலோ, நம்ம கூட இன்னைக்கு பவித்ரா இருக்காங்க. ஸோ பவித்ரா பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 இயர்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா 1 இயர்ல கிளியர் பண்ணுறவங்களுமே இருக்காங்க. நிறைய பேர் உடனே வந்து 1 இயர்ல எப்படி கிளியர் பண்ணுறது, அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு தயவு செஞ்சு போடாதீங்க, சரியா? அதனால தான் வந்து நான் என்னோட தாட் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே கிளியர் பண்ணவங்கள ஒரு 2-3 பேருடைய டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக கொண்டு வரணும். அது கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நிறைய காம்ப்ளிகேட் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, மலை மாதிரி. ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி நம்ம பார்க்குறப்போ வந்து அது ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகுது அப்படின்றவங்கள நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சரி இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் நிறைய எடுத்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. பட் 1 இயர்ல கிளியர் பண்ணுறவங்களுமே இருக்காங்க, நிறைய பேர் கிளியரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பவித்ரா. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவித்ரா. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களால தான் ஆக்சுவலி உங்கள் சேனல் எப்போ எலைட் பாஸ் வாங்கணும்னு அப்போ தான் எனக்கு மெயின்ஸ் எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு மேம். சூப்பரா. நான் உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பவித்ராட்ட பேசுறப்ப. ரொம்ப எக்ஸைட்டடா பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியா பேசினாங்க. ஸோ பவித்ரா, எனக்கு வந்து டீட்டெயில்டா சொல்லணும் பவித்ரா. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோடது நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன் மேம். சரிடா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து என் பவித்ரா. நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், திருநெல்வேலி அக்ரி காலேஜில் முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பேங்கிங் செக்டர் ஆக்சுவலி வருவேன்ற கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பிகாஸ் நான் வந்து பெரிய எய்ம் வச்சுருந்தேன், யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணிக்கிட்டே யூபிஎஸ்சி படிக்கணும்னு. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின், அப்புறம் ஃபேமிலி ப்ரெஷர்னால ஏதாவது ஒரு வேலை வாங்கணுன்றதுக்காக பேங்கிங் செக்டருக்குள்ளே வந்தேன். வந்தப்போ நானும் ஆக்சுவலி மேம் சொன்ன மாதிரி ஒரு 4 attempts 5 attempts பார்த்தவங்கன்னா பயன்ட்டு ஐயோ இது நமக்கு சரி வராது, ஓடிடலாம், ப்ரைவேட் ஜாப்லாம் தேடலாம். இப்போ கூட ரிசல்ட் வருது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஃபெடரல் பேங்க், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிறைய அப்ளை பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு போயிடுச்சு. பிகாஸ் நான் போன உடனே நமக்கு அந்த பிக்சர், இப்போ பேங்கிங்னா நம்ம யாராவது எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைவோம். அப்படி நான் பார்க்குறப்ப என்னோட ஃபேமிலியிலேயும் ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு வேலை வாங்குறேன், ஒரு பொண்ணு வேலை வாங்குறதுன்னு நான் தான். அதுவும் இல்லாமல் நான் என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இப்படி ஒரு பேங்கிங்கில் சக்ஸஸ் ஆனவங்களை யாரும் பார்த்ததில்ல. ரீசனிங் ஓரளவுக்கு எல்லாருமே ஆவரேஜாக பண்ணுவாங்க. ரீசனிங் எப்படி பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க, எப்படி மீன்ஸ் லெவல் பசில்ஸ்லாம் பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஒரு 3 months படித்தப்ப எனக்கு ஸ்பீட் ஆக்சுவலி வரல மேம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் டைம் ரொம்ப ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்லாம் போட்டால் மார்க்கே வராது. அதுக்கப்புறம் நான் ஒரு நிறையா பேர் உங்கள் இதில் தான் மேம் நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மார்க்ஸை வந்து நோட் பண்ணி வைங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போடுறீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ போடுறீங்கன்னா நோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு இதில் எவ்வளோ பர்சன்டைல்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணேன் மேம். ஐபிஎஸ் பிஓக்கு ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க்கு வந்தப்போ மார்ச்சில் வந்தப்போ நான் அப்ளை பண்ணல. ஏன்னா பயமாயிடுச்சு, ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த செக்டாரை விட்டு நம்ம குதிச்சு குவிட் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்ளையும் பண்ணல. எஸ்பிஐ பிஓ அதுக்கு மேலே வேணான்னு விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் நான் எழுதின எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ மேம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு டெய்லி மார்க் நோட் பண்ணி வைங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்பீடு டைமர் வாங்கி வச்சுக்கிட்டேன் மேம். மீசோவில் இருக்கும் அந்த டைமர் வச்சுக்கிட்டு ஒரு இதை சால்வ் பண்ணுறேன்னா எத்தனை நிமிஷம் குறையுதா இல்லையா அப்படின்னு நான் நோட் பண்ணுவேன். அது ஆக்சுவலி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் டெஸ்ட் புக்கு நிறைய ஆப்ஸில் இருக்கிறத டெஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ரீசனிங் வாஸ் ஓகே மேம். ஓகே ஆயிடுச்சு. மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அது என்ன பண்ணீங்க? ஃபுல்லுமே வந்து மார்க் டெஸ்ட் அது ரிலேட்டடாக தான் நீங்கள் போட்டிங்களா? என்ன பண்ணீங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மெயின்ஸ் லெவல் பசில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக மெமரி பேஸ்ட் கொஷின் பேப்பர் இப்போ சாரே போடுவார், உங்கள் சேனலில் இருக்கும், அந்த மாதிரி நிறையா யூடியூப்ஸில் இருக்கும் மேம் மெமரி பேஸ்ட் சேனல். அதில் ரீசனிங் ஆக்சுவலி நம்ம டெஸ்ட்டில் டைரெக்டாக போய் விழுந்துட்டா ரீசனிங்கை பார்த்த உடனே நம்ம வெளியே வந்துடுறோம்னு இருக்கும். ஏன்னா பயங்கர லெவல் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவல் லெவல் அங்கே அப்படி இல்லை மேம். நம்ம படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இங்கே படிக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை, அங்கே எக்ஸாமில் போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. பட் எக்ஸாமில் போய் அவங்க ஒரு இதை ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஹோல் லைஃபே அந்த எக்ஸாமே போயிடும், ரைன் ஆகிடும் அப்படின்னு அவங்களே யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுறாங்க. ஸோ இட் வேரிஸ். நம்ம படிக்கிறது வேறு, எக்ஸாம் வேறு. அங்கே போய் நீங்கள் அதை திறமையை காட்டினீங்கன்னா நீங்கள் படித்ததை மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும்.
ஓகே ஓகேடா. இப்போ அடுத்து இங்கிலீஷ்க்கு பேசிக்ஸ்ல இருந்து என்ன பண்ணீங்க? கிராமர் ரூல்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி ஸ்பீக் பண்ணுறது தெரியுதுனால நான் அப்படியே வச்சு நிறைய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டேன். அப்போ மார்க் வந்தது. பட் மெயின்ஸ் லெவல் வாஸ் ஆக்சுவலி டஃப் மேம். நான் அதை அப்போ ரூல்ஸ் கற்றுக்கிட்டா தான் முடியும்னு சொல்லி உங்களோட 120 ரூல்ஸ் கிராமர் ரூல்ஸ் பார்த்தேன் மேம். அது ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே விட்டுருந்தீங்க, அதுவே பெரிய விஷயம். அதை நான் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் நிறைய பேர் இப்பயும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தேன் மேம். அப்புறம் நான் எலைட் பாஸ் எப்போ வாங்கினேன்னா உங்கள் வீடியோஸ், சாரோட வீடியோஸ்லாம் பார்த்த பிறகு தான் ஆக்சுவலி மீன்ஸ் ஐடியா சுத்தமாக இல்லை எப்படி படிக்கிறது. அப்போ ஜூன் 19 தான் மேம் உங்கள் எலைட் பாஸ் வாங்கினேன். ஒரு ஆஃபர் வந்தது 4000க்கு. அப்போ வாங்கினேன். அப்போ கூட நம்பிக்கை இல்லாமல் தான் 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி போட்டேன். போட்ட உடனே ஆப்டி ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேம் சாரோடது, சொல்லவே கூடாது. கேட்டன் செஷன், அப்புறம் மெயின்ஸ் லெவல்லாம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒரு 10 வீடியோ இருக்கும். ஒரு வீடியோ ஒரு நாள் பார்த்தாலே ஃபெட்டப் ஆயிரும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயின்ஸில் லெவலில் டிஏ அப்ரோச் பண்ணேன். ஒரு டிஏ அட்டன் பண்ணாலும் நமக்கு 10 மார்க் 2 மார்க்ஸ் அப்படியே வந்துடும் டபுளாக. ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் மேம். இங்கிலீஷ்க்கு அதான் மேம் மெயின்ஸ் லெவல் ஆக்சுவலி ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து மாறும் இங்கிலீஷு. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டோரி புக்ஸ் நிறையா வாசிப்பேன். சூப்பர் நாவல் அதெல்லாம் வாசிச்சனால ஓரளவுக்கு தெரிஞ்சது மேம். பட் கிராமர் ரூல்ஸ் மட்டும் பார்த்தது போதும். இப்போ ஓகேடா. இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஓகே நீங்கள் பேசிக்ஸ்க்கு வந்து இந்த 120 ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. பட் என்னன்னா நிறைய 2 கேட்டகரி இருப்பாங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு தம்பி லாஸ்ட் டைம் கூட சொன்னார், அவர் ஐசிஐசி சிலபஸ் நான் இங்கிலீஷ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. மெயின்ஸ் லெவலில் நான் கொஞ்சம் இது பண்ணி தான் ஒர்க் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து நான் இங்கே போய் பார்த்துக்கலாம், இல்லை எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஆப்டி ரீசனிங் சுத்தமாக வரலன்றப்போ அதுக்கு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம போகலான்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொன்று என்ன போட்டாலும் வரமாட்டேங்குது, எதுனாலும் அக்யூரசி. மீடியமில் படித்தவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், அவங்க ரொம்ப சிரமப்படுறது. அப்போ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஆக்சுவலி ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சி படிங்கன்னா பிடிச்சி படித்தா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தா மெயின் கட் ஆஃப் கூட்டுறோம் மேம். இங்கிலீஷ் எக்ஸ்டர்னல் கட் ஆஃப் கூட்டுறதுனாலே நிறைய பேர் எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ 40 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க ப்ரிலிம்ஸ்னால் அட்லீஸ்ட் நீங்கள் 20 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் மேம். நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கனாலே மெயின்ஸ் லெவல் அப்ரோச்சபிள் தான். சூப்பர். ஓகே. ஸோ நான் இதை தான் நான் திருப்பியும் சொல்லுவேன். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரீடிங் ப்ராக்டிஸ், அதாவது அதுக்கும் நியூஸ் பேப்பர் தான் ரீட் பண்ணும், எடிட்டோரியல் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. போர் அடிக்கிறப்ப ஏதாவது ஒன்று அக்பர் பீர்பால் ஸ்டோரி மாதிரி ஏதாவது ஒரு நாவல் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா உங்களுக்கு அந்த ரீடிங் டைம் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிக்ரீஸ் ஆகும் நீங்கள் ரீட் பண்ண. அதே மாதிரி நீங்கள் ஒரு வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து ஒரு 2 லைன்ஸ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே 30 செகண்ட்ஸில் 4 லைன் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க ஒரு 30 நாளில். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் மேம் சொன்ன மாதிரி ஈவன் தோ நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலும் பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம போவோம், ஆனால் வந்து எரர் இருக்கிறப்ப இங்கே எரர் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தெரியும், ஆனால் என்ன எரர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது எப்போ தெரியும்னா நம்மளுக்கு பேசிக்காக கிராமரும் ப்ளஸ் அது கூட வந்து நம்ம ரூல்ஸும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது தெரிஞ்சிடும். ஸோ சூப்பர். டாபிக் வைஸ் உங்கள் அப்ரோச்சஸ் கொஸ்டின்ஸ் போடுவீங்களா மேம் சால்வ் பண்ணுற மாதிரி வீடியோ? அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டாபிக் எடுத்தால் சில பேர் அந்த கொஸ்டினே நம்ம ரீட் பண்ண மாட்டோம், எது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னே தெரியாமல் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நானும் ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாபிக் வைஸ் மேம் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஓகே. அடுத்து நிறைய பேருக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஆப்டிடியூடா. இதுக்கு எனக்கு டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். இப்போ வீடியோஸ் பார்த்து படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து எப்படி செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தீங்களா, இல்லை வந்து நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில்டாக சொல்லுங்கடா, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டி எடுக்கிறப்ப ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு ஆக்சுவலி ஸ்கோரிங் பார்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஸ்கோரிங் பார்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கனால ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிடலாம். அந்த ஸ்கோரிங் பார்ட்லேயே நீங்கள் பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம பேங்கிங்லாம் இருக்கிறதுல ஆப்டி வந்து கொஞ்சம் சிலபஸ் எஸ்எஸ்சிலாம் பார்த்தா என் ஃப்ரெண்டு படிக்கிற பார்த்தா இருக்கும், அது நிறையா இருக்கும். ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம படிக்க முடியாது. இதுதான் இருக்கிறதுலே கம்மியான சிலபஸ் ஆப்டி. ஸோ நீங்கள் வந்து
ஒரு டாபிக் வைஸ் அப்ரோச்சஸ் ஃபுல்லாமே வீடியோஸ்லேயே இருக்கும், கொஷின்ஸும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகலாம். இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பர்சன்டேஜ்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த இதில் ஒரு 4 வீடியோ இருக்குது, டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இதை பார்த்துட்டு உடனே எதுவும் டெஸ்ட் எடுப்பீங்க? டெஸ்ட் எடுக்க மாட்டேன் மேம். அதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். பிடிஎஃப்ஸ் நிறையா இருக்கும் மேம். சூப்பர். ஓகே ஒரு 20 நிறைய இதில் இப்போ ஃப்ரீயாகவே நிறைய பிடிஎஃப்ஸ் இருக்குது நிறையா. அதுலேயே ஆக்சுவலி அட்வான்ஸ் லெவல்லே இருக்குது. அந்த பிடிஎஃப்ஸ்லாம் சால்வ் பண்ணாலே ஒரு டாப்பிக்கும் ஒரு குறைஞ்சது நான் 100 சம்ஸாக சால்வ் பண்ணியிருப்பேன். அது சால்வ் பண்ணி ஒரு நாளைக்கு 20 வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரீசனிங் குவான்ஸ் 2 தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். 20 டெய்லி இந்த டைமில் தான் நான் போன வருஷம் பண்ணேன். ஸோ பண்ணப்போ அந்த ஆன்சர் செக் பண்ணுவேன். இப்படியே போகும். சிலாகிசம்னா அதில் ஒரு 20 எடுத்துப்பேன். பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே நமக்கு நிறைய ஃப்ரீயாகவே இருக்குது. அதை போட்டு பார்த்தா ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போ நம்ம ஸ்ட்ராங்கான பிறகு தான் நான் டெஸ்ட்டுக்கு போகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே போனோம்னா நமக்கே பயமாயிடும். கரெக்ட். சூப்பராக மேம் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் சாரும் நிறைய டைம் சொல்லுவார். ஒரு இதில் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டடாக போகும், எக்கச்சக்கமாக ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் இருக்குது. 100 சம் மேம் சொன்னது அதே தான். 100 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது, அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மெயின்ஸ் லெவலுக்கு வந்துப்பா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்த்து நம்ம படிப்போம். ஏன்னா நமக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியாது. வீடியோஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து அந்த ப்ராக்டிஸ் முக்கியமா இல்லை வந்து எப்படி? ஃபஸ்ட்டு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஐ ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணாது, நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம அங்கே போய் அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு டாபிக் வைஸ் நமக்கு அந்த டிஐ பார்த்தோன்னே பிளாங்காக இருக்கும். ஸோ அது என்ன இதில் கேட்டிருக்காங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ மெயின்ஸ் ஆப்டி இஸ் ஆக்சுவலி அட்வான்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு டிஐ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் நிறையா இருக்குது. யூடியூப்லேயே இருக்குது. சாரோடது கனிஷ் சாரோடது பார்த்துருக்கேன். இந்த கேட்டன் செஷன், அப்புறம் குவாட்ரட்டிக்கு பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் லெவல், அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் சார் போட்டு சாரோட டிஐ வந்து இருக்கும். ஒரு 60 70 75 இருக்கும். நான் 60 தான் பார்த்தேன். அப்போ எனக்கு பெரிய சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு மார்க் எடுக்கிறப்ப ஒரு டிஐ நம்ம அப்ரோச் பண்ணாலே அப்படியே டபுள் த மார்க் வர மாதிரி இருக்கும். அதுவே நம்ம பர்சன்டேஜ் கூட்டி கட்டுது. ஸோ டிஐ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் மெயின்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஆப்டி பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு டிஐயில் உட்காந்துட்டு அவ்வளோதான் வரல அப்படின்னு நம்ம நின்னோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ டைம் போயிடும். ஸோ பிரித்து போட தெரியணும். இப்போ அடுத்து ஒரு அப்ளிகேஷன் சம் எடுக்கணும், அரித்தமெட்டிக்கு, அந்த மாதிரி மாற்றி போட்டால் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு டிஐயில் உட்காந்து போட்டுட்டு அது அப்ரோச் நமக்கு தெரிஞ்சுன்னா ஓகே, அது அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட் 2 மினிட்ஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் we have to move on. சூப்பரா. இப்போது ஆப்டிடியூட் ஓகேடா. இப்போ இன்னொன்று சின்ன கொஸ்டின் என்னென்னா, எனக்கு என்னென்னமோ பண்ணுறேன், வீடியோ பார்க்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன், அப்படி இருந்தும் எனக்கு ஆப்டிடியூட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் செக்ஷுவல் கட் ஆஃப் தான் தாண்டுற மாதிரி. அதுவும் வந்து ப்ரிலிம்ஸ் ஈஸியாக இருக்குது, ஏன்னா அப்ளிகேஷன் இல்லாமல் அந்த ஸ்கோரிங் பார்ட் வச்சே போட்டுறேன். ஆனால் அப்ளிகேஷன் அண்ட் இதுக்கு டிஐக்கு வந்து இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் ஆப்டிடியூடை இந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி, இது 2 தான் மேட்டர்ஸ். ஏன்னா நான் என் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன். அவள் ஆர்ஆர்பி பிஓ இப்போ நடந்த ஐபிபிஎஸ் கிளர்க் எல்லாமே குவான்ட் செக்ஷனில் தான் போச்சு. அவளும் 1 இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறா. ஸோ நம்ம வந்து இது போடுற ப்ராக்டிஸில் தான் இருக்குது. இப்போ நமக்கு அந்த சப்ஜெக்ட் வரலைன்னா அது இன்னும் ஒரு 1 hour 2 hours சேர்த்து படிக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது போக ப்ராக்டிஸ், நம்ம ரிப்பீட் பண்ணலைன்னா எதுவும் இங்கே வராது. கரெக்ட். மேம் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன இது ஞாபகம் வருது. என்னென்னா ஒருத்தவங்க சொன்னது லைக் அவங்க வந்து ரொம்ப இங்கிலீஷில் அவங்க ரொம்ப வீக் தான், அதனால ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நிறையா சின்ன டவுட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க லாஸ்ட் அட்டெம்ப்ட், அவங்க வந்து சிங்கிள் மாமு அவங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட், அப்போ குழந்தை ஒரு 5 years பேக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு குழந்தை 4 years, சிங்கிள் மாம் இந்த சென்ஸ் டிவர்ஸ் அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு அந்த வேலை வேணும், அப்போ தான் அவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க என் ஹஸ்பண்டை விட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டேன், பயங்கரமாக அவங்க டார்ச்சரு, அதனால வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டேன், எனக்கு ஆலிபனி எதுவுமே வேணாம், நான் வந்து என் குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்க படிக்கிறாங்க. பட் பயங்கர வீக் அவங்க இங்கிலீஷில். ஆப்டி கூட கொஞ்சம் சுமாராக போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது தான் சொன்னாங்க. என்னென்னா அக்கா, அப்போ வந்து நான் அவங்களோட சின்ன பொண்ணு தான், அவங்க வந்து சொன்னது, நான் வந்து இப்போது எனக்கு என் கூட படித்தவங்க பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து
டக்குன்னு போடுறவங்கலாம் இருக்காங்க. எப்படின்னு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்பேன். எப்படின்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஏன் நம்மளுக்கு அப்படி வரமாட்டேங்குது? நம்மளுக்கு மட்டும் வந்து அந்த இடத்துல இந்த vocabulary தான் பிளேஸ் ஆகும், இந்த வேர்டு தான் பிளேஸ் ஆகுன்றது ஏன் சொல்ல தெரியல அப்படின்னு எனக்கு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் வந்து நான் நினைப்பேன், அவங்களுக்கு 1/2 மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா நான் 2 மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன், அப்ப எனக்கு வராம போயிடுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் 2-3 டைம் அவங்களுக்கு சஜஸ்டே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்க இது பண்ணுங்க, எக்ஸாம்ஸ் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வைங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். இல்லை மேம் எனக்கு இது போயே ஆகணும், ஏன்னா எனக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங் பிரச்சனை இல்லை வருது. அவங்க ஜென்ரலாகவே வந்து பயங்கர மேத்தமெட்டிக்ஸ் தான் அவங்களோட மேஜர்னே நினைக்கிறேன் காலேஜில், பிஎஸ்சி எம்எஸ்சி சம்திங். அதனால வந்து எனக்கு இது மட்டும் நான் பண்ணிட்டேன்னா போதும், அதனால இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் April 1 தான் அப்போல்லாம் ரிசல்ட் வரும். ஆனால் கால் பண்ணுறாங்கடா, அப்படியே குரல்லாம் உங்களுக்கு நடுங்குது. நான் கிளியர் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கிளியர் பண்ண உடனே மித்தவங்க யாருக்குமே சொல்ல, என் ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணேன், எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு எதுவுமே வேணாம், நான் கிளியர் பண்ணிட்டேன், என் பிள்ளைய வந்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. கேர்ள்ஸ் உமன்ஸ்க்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே அப்படின்னாங்க. அப்போ இப்போ பவி சொன்னது வந்து எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரல, சே இட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை வந்து இங்கிலீஷ் இல்லை ஏதோ ஒன்று வரல அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அது சீக்கிரமா வருதே அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபீல் பண்றதை காட்டிலும் அவங்க அதுல 1/2 மணி நேரம் போடுறாங்களா, பரவாயில்ல நம்ம அதுல 2 மணி நேரம் போடுவோம், எப்படி நம்மளுக்கு வராம போகும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த செக்ஷனை கிராக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த பவி முக்கியமானது சிஏ. இப்போ ப்ரீவியஸ் இயர் நீங்கள் 1 இயர் படிக்கிறதுனால முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும் சிஏ. ஆனால் இந்த வருஷம் ப்ராப்ளி கொஞ்சம் டூயபிளாக தான் இருந்துச்சு. ஸ்டாட்டிக் கொஞ்சம் கேட்டுதாங்க. பட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க சிஏக்கு? நான் ஃபேஸ் கிளவுட மந்த்லி இல்லை வீக்லி பார்ப்பேன் மேம், வீடியோஸ் பார்ப்பேன். அப்புறம் நோட்ஸ் கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு படித்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கே 1 மாதத்தில் எழுதினாலே அது திருப்பி நம்ம பார்க்கணுமான்னு நினச்சாலே கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிடும். அப்புறம் நிறைய வீடியோஸ், அதுக்கப்புறம் வீக்லி பிடிஎஃப்ஸ் படிப்பேன் மேம். ஒரு 2-3 மாதம் மேஜராக அந்த 4 மந்த்ஸ் இப்போ எக்ஸாம் முன்னாடியே அந்த 4 மந்த்ஸ் படித்தேன். அப்புறம் ஸ்டாட்டிக் பிடிஎஃப்ஸ் நிறையா இருக்கும். பார்த்த உடனே எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி போடுவாங்க ஒவ்வொரு 150 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. அது 2-3 பார்த்தாலே நமக்கு அப்ரோச்சபிள், கட் ஆஃப் தாண்டுற அளவுக்கு நம்ம வாங்கிடலாம். ஓகே. ப்ளஸ் வந்து இப்போ சிஏ ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்களா இல்லை எப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் தான் மேம். நான் ரொம்ப எஃபர்ட் சிஏக்கு போடல, ஏதாவது 2 செக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சி போட்டேன் மேம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் வந்து இது எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகாது, பிகாஸ் இந்த வருஷம் டூயபிளாக இருந்துச்சு சிஏ, அதனால வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். பட் நம்ம சிஏ ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணாதனால தான் IBPS PO டோட்டலாக வந்திருக்கும். நான் 1 மார்க் தான் வச்சா மேம் செக்ஷன் கட் ஆஃப். நான் வாங்கினது 0.75. அவ்வளோ நான் ஒன்றுமே தெரியல. ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு 0.75 வாங்கினேன். 0.25 இருந்தால் கிளியராக இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ சிஏ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வேறு, சிஏ எப்படி படிக்கணும்னு எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. நான் படித்தது சும்மா நம்ம பார்ப்போம்ல பிடிஎஃப்ஸ் பார்த்தப்ப எதை கேட்பானே தெரியாமல் சும்மா பார்த்தேன். பார்த்துட்டு போய் அங்கே ஒரு கொஸ்டின் தெரியல, நெகட்டிவ்லேயே அவ்வளோ போயிருக்கு போல மார்க். ஓகே ஓகே ஓகேடா. ஓகே ஓகே பவி, இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மேம்? ஆக்சுவலி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேன் மேம். காலைல போனேன்னா 8 to 5 வரைக்கும் லேபில் இருப்பேன். இப்போ டெஸ்ட்டு போடுவேன், அது ரிவ்யூ பார்ப்பேன். அப்போயே நமக்கு ஒரு மாதிரி டயர்டாயிரும். அது மத்தியானம் சாப்பிடவும் மாட்டேன், அப்படியே இருக்கும். அப்புறம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் 6 வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு 6க்கு திருப்பியும் அதை ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி திருப்பி ஒரு இது எடுப்பேன் 20 கொஸ்டின்ஸ் ரீசனிங் ஆப்டி அப்படின்னு இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃப் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஏமோட பண்ணுவேன். இங்கிலீஷ் பார்க்கல, ஆப்டி ரீசனிங் இது 2 பார்ப்பேன். இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 4% இருக்கும், 20 கொஸ்டின் மெயின்ஸ் லெவல். ஆப்டி பொறுத்த வரைக்கும் 2 DI, அப்புறம் கொஞ்சம் அரித்தமெட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதோட ரிவ்யூ பார்த்து முடிச்சிருவேன். அப்புறம் திருப்பி டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போகும் மேம். ஓகே, கணக்கெலாம் இல்லை, ஃபுல்லாக இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, அடுத்து முக்கியமாக இன்னொன்று, இப்போ என்னன்னா நம்ம படிக்கிறோம், அந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி இன்ஸ்டாவை நேற்று தான் இன்ஸ்டால் பண்ணேன். 1.5 வருஷம், போன வருஷம் ஜான்ல மெயின்ஸ்க்கு ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 months நவம்பர்லேருந்து படிக்கிறேன். நவம்பர் 29 மேம்
நவம்பர், டிசம்பர், ஜான்வரி பேசிக்ஸ் பண்ணேன். ஃபெப்ரவரியில் ஐடியாவே இல்லை மெயின்ஸ்க்கு என்ன பண்ணுறது, என்ன குவிட் பண்ணிடலாம்லாம் தோணுது. அப்புறம் ஜூனில் ஆக்சுவலி உங்கள் பேக் வாங்கினேன். அப்போ தான் மெயின்ஸ்னால் கொஷின்ஸ் இந்த லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நான் மெமரி பேஸ்ட்னு போட்டப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் வந்தது. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஐயோ ரீசனிங்லாம் இப்படியா இருக்குது, ஒன்றுமே புரியல. நான் போய் கேட்பேன் யார்ட்டையாவது, பெரிய அக்கா யார்ட்டையாவது, இது என்னதுக்கா, இது இப்படி தான் வருமானு. அவங்களும் இப்படி தான் வரும்னு பயமுறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸே பாஸ் ஆவேனான்னு தெரியாமல் IPPS PO ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர வரைக்கும் நான் ப்ரிலிம்ஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். மெயின்ஸுக்கு படித்ததே இல்லை. அதுக்கப்புறம் தான் PDFs மட்டும் டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் பார்ப்பேன் மேம் சாரோடது. அப்புறம் ரீசனிங் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்த பிறகு நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். நியூஸ் வந்த பிறகு தான் மெயின்ஸே நான் படிக்க ஆரம்பித்தேன். ஓகேடா. சரி, அடுத்து ஓகே டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே இப்போதான் இன்ஸ்டால் பண்ணேன் மேம். யூடியூபும் நான் படிக்கிறதுக்காக தான் வச்சிருந்தேன். மற்றபடி நான் எதுலையுமே அவ்வளோவா சோஷியல் மீடியாஸ்லேயே நான் ஃபேஸே காமிக்காம தான் இருந்தேன் ஒன் இயராக. ஓகே பவி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறப்ப? நான் ஆக்சுவலி இப்போ SBIPO ஒரு மேமோடது நீங்கள் போட்டிருந்தீங்க, அதை ஆக்சுவலி பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கே மோட்டிவேஷனாக இருந்தது. நான் நிறையா இந்த பாஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் வாங்கின பிறகும் நீங்கள் சக்ஸஸ் மீட்லாம் போடுறத பார்த்து நம்மளும் வருவோமா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் எப்படியோ ஃபைனலாக இப்படி கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களே காம்படிஷனாக நினச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 3 இயர்ஸ் படிக்கிறாங்க, அவங்க பெரிய ஆள், அவங்களுக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இங்கே எதுவுமே ஆக்சுவலி ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, எல்லாமே காம்படிஷன். இப்போ நான் அக்ரி படித்தனால ஆக்சுவலி நிறைய பேர் SO படிக்கலையா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்ரியில் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் அக்ரி தான் போவீங்க, நீங்கள் படித்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு போவீங்கன்னா அதை படிங்க. இல்லாட்டி ஆக்சுவலி அங்கே போயிட்டு ஒரு வருஷம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இங்கே வந்தால் இட் ஆக்சுவலி டேக்ஸ் டைம். அப்புறம் வீட்லேயே நம்பிக்கை போயிடும். எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் கேட்குறத நினச்சாலே நமக்கு கடுப்பாயிடும். ஆமாம். ஓகே, பவி வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாபிக் வைஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லுவேன்னா, ஷீ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். 1 இயரில் கிளியர் பண்ண கண்டிப்பாக முடியும். நான் ஆல்ரெடி இவங்க இப்போ சொன்னப்போ சொன்னாங்க ஸ்வாதியுமே வந்து அந்த மாதிரி தான் சீக்கிரமாகவே கிளியர் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எடுத்த உடனே படிக்க போகிறேன்னா எனக்கு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் இதுதான் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும்னு நினச்சி அப்படி படிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் பவி, எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்தடுத்து உங்களோட கரியரில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் பவி. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ நீங்கள் வந்து பவிக்கு விஷஸ் போட்டுருங்க கீழே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷஸ் போடுங்க. எப்படி இருந்துச்சுன்றதை போடுங்க. ஸோ அவங்களும் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. ஸோ டாடா பை சி. அண்ட் முக்கியமாக நம்மளோட எலிட் பாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு வாங்கினவங்க அதை யூஸ் பண்ணி படிங்க. உங்க இப்போ தான் சொன்னாங்க மெயின்ஸ் லெவல்லாம் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு வாங்கினவங்க யூஸ் பண்ணி படிங்க.